ஸோ இது வந்து ஸ்டாட்ஸ் 2 ஓட ரிவிஷன் பார்ட் 7. இந்த ரிவிஷன் பார்ட் 7ன்றது யூனிட் 1ஓடது. ஏன் யூனிட் 1 வந்து நமக்கு லாஸ்ட்ல இருக்கு அப்படின்னா, நம்ம ரிவர்ஸ்ல 4, 5, 3, 2 அந்த மாதிரி வந்ததுனால இது லாஸ்ட்ல வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் இது ப்ராபபிலிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்கும். மற்ற 4 சாப்டர் மாதிரி கிடையாது. இது கம்ப்ளீட்ல ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டியில் என்ன வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்க முடியும் அப்படின்றதெல்லாம் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன, இதெல்லாம் டெஃபினிஷன் ஏற்கனவே 2 மார்க்கில் தனியாக கொடுத்துருப்போம். பட் ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் கொடுக்குறோம். ஸோ ப்ராபபிலிட்டினா என்ன, சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன, டிஸ்க்ரீட் சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன, கண்டினியூஸ் எதுவாக இருந்தாலுமே டிஸ்க்ரீட் கண்டினியூஸ்னு 2 விதமாக இருக்கும். ஈவெண்ட்னா என்ன, ட்ரையல், டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட் எல்லாம் நமக்கு 5 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த 4 ஈவெண்ட்டையும் தனித்தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்னு எழுதிட்டு ஒன்று எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்னா என்ன, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன, ஈக்குவலி லைக்லினா என்ன, இண்டிபெண்டன்ட்னா என்ன அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் இதில் கீழே எக்ஸாம்பிளும் இருக்குது. the total number of possible outcomes. ஸோ ஏதாவது ஒரு ட்ரையல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டை த்ரோ பண்ணால் எனக்கு அதில் 6 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ டோட்டல் அவுட்கம் என்னெல்லாம் வருதோ அதுதான் எனக்கு எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். அதுதான் கீழே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட அக்கரன்ஸ் செகண்ட் ஒன்னை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். இது தனியாக இருக்கும், அது தனியாக இருக்கும். அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அதுக்கான எக்ஸாம்பிள், எ மேன் கேன் எய்தர் பி அலைவ் ஆர் டெட் அட் அ சேம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ உயிரோடவும் இருந்துட்டு இறந்தும் போக முடியாது. ஏதாவது ஒன்று தான் வந்து பர்சன் பண்ண முடியும். எய்தர் தே கேன் அலைவ், இல்லைன்னா இறந்து போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லாமல் இருக்கிறது தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஈக்குவலி லைக்லினா இது என்ன பாசிபிலிட்டியோ இதுக்கு அதே பாசிபிலிட்டி தான் இன்னொரு விஷயத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாஸிங் அ காயின், ஹெட்டுக்கு என்ன பாசிபிலிட்டியோ அதே தான் டெய்லுக்கான பாசிபிலிட்டி. இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து செகண்ட் ஈவெண்ட்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து டாஸிங் எ காயின். ஸோ ஹெட்டு வந்து அடுத்த டாஸ் ஆகும்போது உள்ளது அந்த செகண்ட் டாஸ்க்கு தேர்ட் டாஸ்க்கு அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் டாஸ்ல என்ன வருதோ அது ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர், ஹெட்டாக இருந்தாலும் சரி டெய்லாக இருந்தாலும் சரி. அடுத்து டாஸ் பண்ணும்போது அடுத்த ஆன்சர் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் டிபெண்டன்சி இருக்காது. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஆக்சியோமெட்ரிக் அப்ரோச்ன்றது வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின். 5 மார்க்லையும் கேட்கலாம், 10 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் கிளாசிக்கல் அப்ரோச்னா என்ன அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர் எம்பிரிக்கல் அப்ரோச் ஆஃப் ப்ராபபிலிட்டி. லாஸ்ட்ல ஆக்சியோமெட்ரிக் அப்ரோச். இந்த ஆக்சியோமெட்ரிக் அப்ரோச்ன்றது வந்து ஆக்சியம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு கேட்கலாம், ஆக்சியோமெட்ரிக் அப்ரோச் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு கேட்கலாம், ஆர் மாடர்ன் அப்ரோச் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு கேட்கலாம். இந்த கொஸ்டின் 3 விதமாக கேட்கலாம். இப்போ இதோட பாயிண்ட் வந்து 3 பாயிண்ட் தான் இருக்கு. அண்ட் இது எல்லா கொஸ்டின் பேப்பர், ஆல்மோஸ்ட் 4 கொஸ்டின் பேப்பர்லையுமே இருந்த ரிப்பீட்டடான கொஸ்டின், அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தனித்தனியாக இதற்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. சாப்டர் 1க்கான பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது தனித்தனியாக எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். மல்டிபிள் தியரம், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்றது டெஃபினிஷன், பேஸ் தியரம் நமக்கு டெஃபினிஷன் தான். ஸோ இது எல்லாமே நான் ப்ரூஃப் எழுதியிருக்கேன். ஆனால் ப்ரூஃப் வந்து நமக்கு நாட் இன்க்ளூடட். நீங்கள் ப்ரூஃப் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இது மட்டும்தான், ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான், பேஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது தனியாக ஆக்சியோமெட்ரிக் அப்ரோச்னா என்ன, கிளாசிக்கல் அப்ரோச்னா என்ன அப்படின்றது தனித்தனி வீடியோவாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.